நிகழ்வை பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க சார்பாகவும் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தினாங்க. வணக்கம். நியூ டேஸு என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நேற்று நம்மளுடைய சின்னம்னூர் ஸ்ரீ கிருஷ்ணயப்பன் மேல்நிலைப்பள்ளியில் 30 ஆண்டுகளுக்கு மேலே வேலை செஞ்சு +2 தேர்வில் மாணவர்களை 100% மதிப்பெண் எடுக்க வச்ச பாண்டித்துறை ஆசிரியர் ஐயாவை பற்றி நேற்று மாபெரும் பாராட்டு விழாவில் ஆசிரியரை எவ்வளோ பாராட்டினாங்க நம்ம பார்த்தோம். இப்போ பாண்டித்துறை ஐயா அதை கேட்டுட்டு அவர் பாராட்டினதுக்கு என்ன சொல்கிறாரு, அவர் என்ன கருத்து சொல்ல வர்றாருன்னு வாங்க கேட்போம். நிகழ்வை பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க சார்பாகவும் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தினாங்க. கொஞ்சம் சாம வெயிட் பண்ணுங்க. நேம் வந்து
இந்த மாவட்ட விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தந்து கொண்டிருக்கின்ற அரசு நிர்வாகிகளே, திருமண கலாச்சார நிர்வாகிகளே, அம்மையார் அரசு நிர்வாகிகளே, அமர்வுடைய பொறுப்பாளர்களே, இசையமைகளில் பயின்ற முன்னாள் இன்னாம் மாணவர்களே, இசையமைகளுடைய நிர்வாக உறுப்பினர்களே, விழாவிற்கு அறையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து சமூக பிரிவுகளே, இவ்வளவு விழாக எங்கெங்கு நடத்தி எனக்கு ஊக்கமளித்துக் கொண்டிருக்கின்ற பசுமன் முன்னாள் தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநில மாவட்ட பல்வேறு மாவட்டத்திலிருந்து வரையிருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவானது ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி என்னிடம் பயின்ற மாணவர்கள் தொலைபேசியில் தொடர்போது நான் மாதிரி 3 வருஷம் அறிவு பண்ணியிருக்கீங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம்னு நீங்க சமத பிரிவில் அதை நடத்தலாம்னு தெரிவிக்கிறவங்க கிடைக்கிறார்கள். அப்படி உதாரணத்துக்கு வீடாகவும் அந்த ஃபங்க்ஷன் வச்சு நான் சொன்னேன், நாங்கள் நடத்தோம் சார். நீங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக நீங்கள் முதுகலை ஆசிரியர்களாக பதவியேற்ற பின்னர் தொடர்ந்து 3 ஆண்டுகள் கணித பாடத்தில் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கிறீர்கள். அதே போல நாங்கள் படித்த காலத்திலும் 27 ஆண்டுகள் பட்டாளி ஆசிரியர்களாக பணியாற்றும் பொழுது 10ஆம் பொதுத் தேர்விலும் தொடர்ந்து 25 ஆண்டுகள் 100% தந்திருக்கிறேன். அந்த 1 ஆண்டுகள் கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லி தந்திருக்கலாம். இடையில 1 வருஷம் மட்டும் அந்த பிஜி எக்கனாமிக்ஸ் எடுத்தேன், அதே கொடுத்தாங்க பிஜி எக்கனாமிக்ஸ் எடுத்தேன். அந்த ஆண்டிலும் அதில் 2 பாடம் எடுத்தேன், எக்கனாமிக்ஸ் எடுத்தேன், 1 சயின்ஸ் எடுத்தேன். அதிலையும் 100% தேர்ச்சியை தந்திருக்கிறேன். இப்போ எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அப்போது அட்மிஷன் எப்படி கொடுக்குறோம்னா 39 மார்க் வாங்கின கணிதத்திலே வெறும் 39 மார்க் வாங்கின பையனுக்கு கூட அட்மிஷன் கொடுக்குறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி எங்கள் பள்ளியிலே பணியாற்றக்கூடிய ஒரு சகோதரியினுடைய குழந்தைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில மஸ்கூர் கேட்டோம். அங்கே கேட்டப்ப அவங்க சொன்ன முதல் வார்த்தை எத்தனை மார்க்குன்னு கேட்டாங்க. நேரத்தில் 70 மார்க் சொன்னேன். மஸ்கூருக்கு கிடையாது, மஸ்கூர் தரமாட்டோம். 70 மார்க் எடுத்துக்கிறாங்க, மஸ்கூர் கொடுங்க, மாவட்டம் படிச்சுக்கலாம்னு சொல்றோம். சார் எங்கள் ரூல்ஸ் என்னன்னா 90 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் நம்ம மஸ்கூர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நடந்துட்டாங்க. திரும்ப வந்து நம்ம ரெஃபர் பண்ணாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் கொடுத்தாங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ் கொடுத்தாங்க. ஏன் இந்த இடத்துல பதிவு பண்றேன்னா, எங்கள் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அவன் எந்த குரூப் விரும்புகிறானோ மார்க் தான் நம்ம பார்க்கறது கிடையாது. அவன் எத்தனை தடவை ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கான் அதை நம்ம பார்க்கறது கிடையாது. எத்தனை முறை தோல்விகளுக்கு வந்திருந்தாலும் கூட அந்த மாணவர்களுக்கு அவர் விரும்புகின்ற பாடத்தை படிக்கிற ஒரு வாய்ப்பை எங்கள் பள்ளி நிர்வாகம் வழங்கி வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு ஆசிரியரும், நான் மட்டும் இல்ல, இங்கே பணியாற்றுகின்ற ஒவ்வொரு ஆசிரியரும், தலைமை ஆசிரியர், எங்கள் பள்ளியினுடைய நிர்வாகத்துடைய முழு ஒற்றுமை போல மிக சிறந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். பல சூழ்நிலைகள் வராங்க குழந்தைங்க, சிங்கிள் பேரண்ட் இருக்கக்கூடிய குழந்தைங்க, அப்பா இருப்பாங்க அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா இருப்பாங்க அப்பா இருக்க மாட்டாங்க, பிரிஞ்சு வாழ்வாங்க. அவன் எந்த குரூப் படிக்கிறானே தெரியாது, எந்த கிளாஸ் படிக்கிறானே தெரியாது. அப்படிப்பட்ட பெற்றோர்களுடைய குழந்தைகளை கூட எங்கள் குழந்தைகளை கூட பார்த்து தான் நம்ம பாடம் நடத்திக்கிறோம். அதை விட இன்னொரு நீங்க எந்த வேணாலும் போய் கேட்கலாம், தமிழகத்தில் எந்த ஒரு பள்ளியிலும் அரசு பள்ளியை கூட நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். அரசு பள்ளியில் கூட பணம் வாங்குவாங்க. குறைந்தபட்சம் பிடிஏ கிளாஸ் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்கு அந்த மாணவர்கள் 50 ரூபாய் கட்டணும். அந்த பணத்தை கூட இந்த பள்ளியில் வாங்குறாங்க. அதே போல மாணவிகளை சேர்க்கணும். மாணவிகளை சேர்க்கிறது அந்த மாணவிகளுக்கான சீருடை 2 செட் சீருடை இந்த பள்ளி நிர்வாகம் அவர்களுக்கு இலவசமாக வழங்கி வருகிறார்.
இருக்கிறார்கள். அதே போல தாயகத்தில் இருக்கட்டும், குழந்தைகளுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும், பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும், அவ்வளவு அக்கறையோட பள்ளி செயலர், பள்ளி நிர்வாகத்தில் அத்தனை பேரும் இன்னைக்கு கண்ணு கருத்துமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்க ஸ்கூல் செக்ரட்டரி ஆமா மரியாதை மாநிலத்தில் அவர்கள் எத்தனையோ பணிகள், எத்தனையோ அவருக்கு விவசாயம் சார்ந்த பணிகள் இருந்தாலும் கூட பள்ளிக்கு காலை 10 மணி நான் சம்பளம் நான் போறவங்க அவருக்கு முன்னாடி இருக்கேன். 10 மணிக்கு வந்து 4 மணி 4 மணிக்கும் பள்ளியினுடைய அன்றாட நிகழ்வுகளை கவனித்து மாணவருடைய நலனிலும் அந்த குழந்தைகளுடைய நலனிலும் அவருடைய படிப்பிலும் அத்தனை காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ வெளியில் இருக்கிற 4 பேர் தவறான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் கண்டிப்பாக இறைவன் அவர்களுக்கு பதில் சொல்வார். நாங்கள் சொல்ல வேண்டியது யாரெல்லாம் தவறான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்களோ அவங்க கடவுளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாங்க எங்களால் முடிந்தன அந்த குழந்தைகள் ஒண்ணுமே தெரியாம குழந்தைகள் என் காலையில கூட ஒரு பையன் 12th டிசி வாங்கினான். டிசி கூட 30 மார்க் 4 மார்க்ஸ் இருக்கு. 10th 4 முறை தோல்வி அடைந்த மாணவன் ஒரே இடத்துல 12th பாஸ் பண்ணிட்டு போயிருக்கிறான். எந்த பள்ளியிலுமே அவனுக்கு இடம் கிடையாது. அந்த சூழ்நிலையில் வளர்ந்து அதே போல அடுத்து அது மட்டும் தான் பிரைவேட் ஸ்காலர்ஷிப் இந்த பள்ளியை சார்பாக பல வெளிப்பிரமுகர்களோட தொடர்பு கொண்டு வெளிநாட்டிலே முன்னாள் படித்த மாணவர்கள் அவர்கிட்ட எல்லாம் கான்டாக்ட் பண்ணி இப்போது முன்னாள் தலைமை ஆசிரியர் அதை சீரும் சிறப்பாக ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் டொனேஷன் பண்ணியிருந்து வந்தாலும் அந்த டொனேஷனை அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு பகிர்ந்து அளித்து அந்த குழந்தைகளுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம கொடுக்கணும். அதாவது நீங்க திறமைக்கெல்லாம் சொல்ல அது நிர்வாகத்தை நம்ம மதிப்பிக்க வேண்டும், அது உங்களோட வரலாறு செய்தி சொல்ல வேண்டும் அப்படின்றதுனால நீங்க பள்ளியை வந்து நீங்க பாருங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சு போல இப்ப எப்படி இருக்கு. இந்த புதிய நிர்வாகம் கடந்த 2010 வந்து 15 ஆண்டுகள் நீங்க எந்த பிரைவேட் ஸ்கூலும் போய் பார்த்துக்காங்க. இன்னைக்கு அந்த பள்ளியை சோலையா மாற்றி இருக்கிறாங்க. வருஷம் பெயிண்டிங் பண்றாங்க. மரம் செடி கொடிகளுக்கு அவ்வளவு தூரம் நிறைய வச்சு பசுமை பள்ளியாக மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள், மாவட்ட கல்வியாளர்கள், மாநில அதிகாரிகள் பாராட்ட வகையில அந்த பள்ளியை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் உத்தமன வரும். அந்த காரணம் முதலே சொல்லிட்டேன். நம்ம எல்லா பள்ளிகளையும் சேர்ந்தோம். 4 அட்டை வச்சு நான் மாணவர்களுக்கு படிக்கிறேன். அதாவது 6 பாடங்கள் இருந்தா 5 பாடத்தை பாஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாடம் ஃபெயிலானத அடுத்த முறை திரும்ப எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். அவனுக்கு வாய்ப்பு அந்த காலத்தில் இருந்தாலும் அந்த குழந்தை கண்டிப்பாக தவறானது செய்தாலும் எங்கேயுமே படிக்க வாய்ப்பு கிடைக்காது. அது தவறான பாதைக்கு போவதற்கு வழியாக இருந்துடும். அதனால் அதையும் தான் கண்டு கருத்தமாக கொண்டு நாங்கள் என்ன பண்ணிருக்கோம். இந்த ஸ்கூல்ல இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை எத்தனை பேர் கோயில்களுக்கு மாணவர்கள் வந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு எங்களால் அத்துணை பணிகளில் எத்தனையோ பிரச்சனையோட வரலாம். இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு சொல்லக்கூடிய ஒரு பள்ளியாக, அவர்களை வெளிநடத்தக்கூடிய பள்ளியாக மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதே போல கடந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் ஆரம்பிக்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குழந்தையும் என்னோட குழந்தையை இந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம். அதே போல பார்க்கிறோம். அந்த குழந்தையுடைய வளர்ச்சியிலும் அதாவது ஒவ்வொரு அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு எங்களால் போட்டுக் கொண்டுதான் பார்க்கணும். என்னுடைய பணி செய்யறேன் சொன்னாலே ஒரு ஆசிரியர் கிராமத்துக்கு போனோம்னா அடுத்த நிமிஷம் நம்ம போயிடும். அந்த அளவுக்கு மற்ற பணிகளை கூட நாம் இன்னும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நடந்திருக்கிற விழாவானது என்னை மட்டும் இல்லை, என்னோடு சார்ந்து ஒவ்வொரு ஆசிரியருக்கும் பெருமையாக இருக்கிறது. நாங்கள் இந்த அழைப்பு இந்த மாதிரியான ஊக்கத்தை பயன்படுத்தி மேலும் மேலும் அந்த பணியுடைய வளர்ச்சிக்கும் இந்த சிறப்பு